1/3. ஓகே, ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனியோட பட்ஜெட்டோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நம்மள்ட்ட கேட்கறது வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் ஒர்க் அவுட் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ சேல்ஸ் வந்து ஓவரால் சேல்ஸ் வந்து 46.80 lakhs. ஓகே, இதுல வந்து 25% கேஷ், பேலன்ஸ் வந்து கிரெடிட். ஓகேவா? அப்போ 40.60 into 75%. அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரெடிட் சேல்ஸ் கிடைக்கும். அமௌண்ட்ஸ் இன் லேக்ஸா, இன்ட்டு 1 lakh போட்டீங்க அப்படின்னா இதோட வேல்யூ எவ்வளவு கிடைக்குது? 280. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து 60% ஆஃப் சேல்ஸ் வேல்யூ. இப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க? சேல்ஸ் வேல்யூ வந்து 4680. ஓகேவா? 46.80 lakhsல வந்து 60% கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து லேபர் காஸ்ட் வந்து 60 per யூனிட் கொடுத்துட்டான், இது 1 யூனிட் கொடுத்துட்டான். ஃபிக்ஸ்ட் காஸ்ட் வந்து 5 lakh இன்க்ளூடிங் டிப்ரிசியேஷன். ஸோ டிப்ரிசியேஷன் நம்ம எடுக்க கூடாது. 4 lakh மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா. ஓகே, ஸோ அதோட பீரியட்லாம் கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாமா? ஸோ வேஜஸ் என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வீக்கோட ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் வீக்ல தான் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வீக்கோட தேர்ட் அண்ட் ஃபிஃப்த் வீக்ல தான் கொடுக்குறாங்க. அப்போ நமக்கு வந்து 2 வீக்ஸ் வந்து இடையில கேப் ஆகுதா? அப்போ அந்த கேப் தான் நம்மளோட அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னா கரண்ட் லைபிலிட்டி. ஓகேவா? இப்போ வேஜஸ் கண்டுபிடிக்கிறப்ப 2 வீக்ஸ் வந்து நமக்கு இருக்கு. அப்போ வீக்ஸ்ல 52. ஓகே, ஸோ வேற எதுவும் இதுல உலகம் கஷ்டம்லாம் கிடையாது. டேரக்டா சம்ம கொடுப்பீங்க. ஸோ சேல்ஸ் பிரைஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நமக்கு ஓவரால் வேல்யூ இருக்கு 46,80,000 டிவைடட் பை 78,000 நம்மளோட அவுட்புட். இப்போ டிவைட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு பெர் யூனிட் கிடைக்குமா? நெக்ஸ்ட் ரா மெட்டீரியல் எவ்வளோ? 60% ஆஃப் சேல்ஸ் வேல்யூ. 60% ஆஃப் சேல்ஸ் வேல்யூ போட்டீங்க அப்படின்னா 46,80,000 into 60%. போட்டீங்க அப்படின்னா 46,80,000 into 60%. ஸோ டிவைடட் பை நம்மளோட அவுட்புட் எவ்வளோ? 78,000. 78,000 போட்டீங்க அப்படின்னா பெர் யூனிட் வந்து 36. ஓகே, ஸோ லேபர் வந்து அவனே கொடுத்துட்டான், வேரியபிள் காஸ்ட்டும் அவனே கொடுத்துட்டான், ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட் எக்ஸ்க்ளூடிங் டிப்ரிசியேஷன் 1,10,000. இப்போ 5 lakhல இருந்து 5 lakh வந்து ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட், இதுல இருந்து 1.1 lakh 10,000. இப்போ 5 lakhல இருந்து மைனஸ் 1,10,000 போட்டீங்க 3,90,000 வருது. இதுவே நம்மளோட அவுட்புட் எவ்வளோ? 78,000 யூனிட்ஸா டிவைடட் பை 78,000 போட்டீங்க அப்படின்னா 5.
ஸோ ஓவரால் டோட்டல் காஸ்ட் வந்து நமக்கு வந்து 48. ஸோ பெரிய யூனிட் கண்டுபிடிச்சிட்டோம். இன்ட்டு நமக்கு அவுட்புட் இருக்கு. ஜஸ்ட் அப்படியே மல்டிபிள் பண்ணி போட்டு வரதான் நம்மளோட வேலை. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் அசெட் ரா மெட்டீரியல். ரா மெட்டீரியல் 78,000 யூனிட்ஸ் இன்ட்டு அதோட பெரிய யூனிட் வந்து 36. அதுக்கு எவ்வளவு மந்த் பீரியட் சொல்லியிருந்தாங்க? ரா மெட்டீரியல் வந்து 3 வீக்ஸ். அப்போ 3 டிவைடட் பை 52 அப்படின்னா 1,62,000 கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஸோ ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னா இங்க என்ன? டைரக்டா அவனே போட்டான். ஸோ நம்ம போடுற மாதிரியே போடலாமா? ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எவ்வளவு இருக்கு? எங்களுக்கு அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ரா மெட்டீரியலுக்கு 36, லேபருக்கு 6, வேரியபிளுக்கு 1, 6 to 5. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? ரா மெட்டீரியல் இருந்தால் அப்படியே 100% எடுத்துக்குவோமா? 36. லேபரை மற்ற எல்லாமே 50%. ஓகேங்களா? இப்போ இதுல போட்டீங்கன்னா 3, இங்க போட்டீங்கன்னா 0.5, இதுல போட்டீங்க 50% போட்டீங்க அப்படின்னா 2.5. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி எவ்வளவு வருது? 39 போட்டீங்கன்னா 42 வருது. ஓகே, இந்த 42 எப்படி இருந்துச்சுன்னு புரிஞ்சா? ஓகேவா? ஸோ 78,000 இன்டூ 42 ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஓடுது. ஒர்க் இன் ப்ராக்ரஸ்க்கு எவ்வளவு டைம் பீரியட் சொல்லியிருக்காங்க? 1 வீக் சொல்லியிருக்காங்க. அப்போ 1 டிவைடட் பை 52 போட்டீங்கன்னா 63,000. நெக்ஸ்ட் வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட். ஃபினிஷ்டு ப்ராடக்ட்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டோட்டல் காஸ்ட்ல எடுப்போம். கரெக்டா? 78,000 இன்டு டோட்டல் காஸ்ட் வந்து 48 இன்டு ஃபினிஷ்டு குட்ஸ்க்கு வந்து எவ்வளவு டைம் பீரியட்? 2 வீக்ஸ். அப்போ 2 டிவைடட் பை 52. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டெப்டர்ஸ். ஸோ 78,000 யூனிட்ஸ், சேல்ஸ் பிரைஸ் எவ்வளோ? 60. கிரெடிட் சேல்ஸ் தானே எடுக்கணும். இப்போ 75% தான் நம்மளுக்கு கிரெடிட் சேல்ஸ். ஸோ இதெல்லாம் மறந்துடக்கூடாது. டெப்டர்ஸ் அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ் மட்டும்தான் எடுக்கணும். இப்போ 75% இன்ட்டு டெப்டர்ஸ்க்கு எவ்வளோ டைம் பீரியட் சொல்லியிருக்காங்க? 4 வீக்ஸ். அப்போ 4 டிவைடட் பை 52 போட்டீங்கன்னா 2,70,000. நெக்ஸ்ட் கேஷ் வந்து 50,000. கேஷ் வந்து 50,000 போட்டீங்க அப்படின்னா 6,89,000 ஓவரால் கிரெடிட் அசெட். ஓகேவா? ஸோ ஓவரால் கரண்ட் அசெட். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரெடிட்டர்ஸ். ஸோ 78,000 கிரெடிட்டர்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ரா மெட்டீரியலோட பிரைஸ் எடுக்குமா? ஸோ 36 அதோட டைம் பீரியட் வந்து 4 வீக்ஸ். 4 ஸோ பேமெண்ட் வேஜஸ் வந்து 2 வீக்ஸ் சொல்லியிருந்தோமா? ஸோ 2 வேஜஸ் அப்படின்னா நம்ம லேபரோட எடுப்போம். ஸோ லேபர் வந்து 6. ஓகே, 6 78,000. ஸோ மற்றெல்லாம் சேம் தான். ஓகே, ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து 4,37,000 வருது. கிளியருங்களா? ஸோ அசம்ஷன்ஸ் கிளியரா? ஸோ இந்த ஒர்க்கிங்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க பார்க்கலாம்.